சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்காங்க. இதை பார்த்த விஜயா என்னம்மா ரொம்ப ஓவரா ஆயிட்டாம்மா, பாவம் வரையாம்மா ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, இல்லை ரோகிணி நீ வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி பயப்படுறாங்க மனசுக்குள்ளே, நம்ம வந்து பண்ண தில்லாலங்கடி வேலையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களே துருவி துருவின்னு சொல்லிட்டு, வேண்டாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி உன் மேலேயும் கை நீட்டிட்டான், என் மேலேயும் நீட்டிட்டான். என் மேலே கை நீட்டுறது வழக்கம் போல், சரி என் தம்பி தான்னு மன்னிச்சு விட்டுட்டுருந்தேன். உன் மேலே கை நீட்டின பிறகு நான் விடவே மாட்டேன், நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் உங்களுக்கு அறிவே இல்லையா, அவன் ஒரு தர டிக்கெட்டு, அவனை போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் 4 நாள் வெளில வந்துடுவான், அப்புறம் வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை தான் பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா அப்படிங்கிறாங்க விஜயா ரோகிணிகிட்ட. ஆண்டி சொல்லதை கேளு, சத்தம் கண்டாமல் அமைதியாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு வரும். ஆன்ட்டியும் அந்த மீனாவையும் முத்தையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க, அதுக்கெல்லாம் காலம் கூடி வரும் அப்படிங்கிறாங்க. நானும் பல முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கேம்மா, ஒன்றும் நடக்கலை வைக்கல அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமாம் ஆண்டி, நான் கூட ஒரு வேலையாக தான் வந்து முத்து செல்லை எடுத்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா காணாமல் போச்சுல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது போலீஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அது போலீஸ்லாம் வாங்கி கொடுக்கல, அதை திருடுனது வந்து முத்தோட மச்சின சத்யா தான், அது எனக்கு 100% தெரியும். அதை தெரிஞ்சதுனால அவன் செல்லில் ஒரு வீடியோ இருந்துச்சு, முத்து செல்லில். அந்த வீடியோவில் தான் உங்கள்கிட்ட பைக்கில் போகும்போது திருடின மாதிரி வீடியோவில் இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் வித்தியா வச்சு எடுக்க சொன்னேன். அதை வந்து முத்து எப்படி என் செல்லை எடுக்கலாம், என் செல்லை எப்படி கீழே போட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு மேலே கை வச்சிட்டாரு. இதான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓ அதனால தான் தலைவர் இவ்வளோ கோவமா, செல்லுக்காக கோவம் இல்லை, அவன் பொண்டாடிட்டு கூட அவன் சொல்லிகிட்டு இருந்தால் நான் நல்லா கேட்டிருக்கேன், அந்த செல் ஒர்க்காக கிளம்பினா வேறு செல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லையில், ஏங்க அது ஓடுது வரைக்கும் ஓடட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு செல் எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு நல்லா நினைவு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்போ நீங்கள் போய் கேட்டாலும் ஆதாரம் இருக்கான்னு அந்த முத்து கேட்பாரு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அந்த செல்லு நொறுங்கியிருக்கலாம், அதில் எப்படி எடுக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆண்டி அது ஃபுல்லுமே இதாகிடுச்சு, மெமரி முதற்கொண்டு எல்லாமே அரைஞ்சிருச்சு, அது ஒன்றுமே செய்ய முடியாது, அதனால தான் முத்து இவ்வளோ தெம்பாக பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஆதாரம் அது இருந்திருக்கம்மா, அதை மட்டும் நீ வந்து சரியான முறையில் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோ, அந்த மீனா குடும்பத்துக்கு ஒரு வழி கட்டியிருப்பேன், அந்த மீனாவை இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருப்பேன், அதுக்கு துணை போன முத்தையும் சேர்ந்தே அனுப்பியிருப்பேன், உங்களுக்கு ஒரு இல்லாமல் இருந்திருக்குமே. என் பேருக்கு இந்த வீட்டை உங்கள் 2 பேருக்கும் நான் எழுதி தந்துட்டு என் பாட்டில் நிம்மதியாக ஒரு வாய் கஞ்சி உங்கள்கிட்ட சாப்பிட்டு இருந்திருப்பேனே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, ஆண்டி நம்மளோட ரொம்பவே விசுவாசமாக இருக்காங்க, நல்ல நாசுக்காக பேசி இந்த வீட்டை நம்மளுக்கோ மனோஜ் பேர்லேயே வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காங்க. மனோஜ் நான் சொல்லுறது கேட்கலையா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற ரோகிணி. நான் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை, நான் போலீஸ் போகிறது உண்மை, இந்த முத்துக்கிட்டேருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும், எனக்கு எஸ்கார்டு வந்தவனும் வேலைக்கு வராமல் போயிட்டான், இப்படி இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பே இல்லை, அதனால் நான் போலீஸில் போய் 2 போலீஸ் பாதுகாப்பு கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாம் மனோஜ், தேவையில்லாத வேலை பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம வந்து முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தானே வந்து போலீஸ் வந்து என்ன வரணும் என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க, நம்ம கடை வரைக்கும் போவாங்க, அந்த கதையே வேண்டாம், எனக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் வேணும்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இறங்கி நேராக கார் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போய் சார் இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், நீங்கள் பெரிய தலைவரா இல்லைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கேன், எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. யோ நாங்களே இரவு பகலாக வேலையை பார்த்து நொந்து நூலாகி உட்காந்துருக்கோம், வந்து டயர்டாக்காத, முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. கிளம்ப முடியாது, எனக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆள் வேணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் அங்கே இருக்க பொச மட்டும் உன்னை அப்புறம் எதுவும் பண்ணிடக்கூடாது, கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுவும் பிரச்சனையா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விசாரிக்கிறோம், அதை விட்டுட்டு சும்மா வந்து எனக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் வேணும்னா உன்னை மாதிரி தனி மனிதன் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்க முடியுமா, அப்படி தனி மனிதர்கள் எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போட்டால் எத்தனை போலீஸ் வேணும், இல்லை சர்க்காரால் தான் சம்பளம் கொடுக்க முடியுமா, என்னையா பேசிகிட்டு இருக்க, உன்னை பார்த்தா படித்தவ மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. தெரியுதுல்ல படித்தவ மாதிரி, 4 டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதாயா அதிகம் படித்தவனுக்கு உள்ள பிரச்சனையே அதுதான், தான் பெரிய ஆளுன்னு பேசுகிறது. நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து ஒரு மனநல மருத்துவரை போய் பாரு அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன லூசுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ நீ கரெக்டாக இருக்க நீ சொல்கிறியா, நீ லூசு மாதிரி தான் பேசுகிற, எதுவும் பிரச்சனையானா இல்லைங்கிற, இல்லை என்ன பாதுகாப்பு பண்ணணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் என் தம்பி அடிப்படி பண்ணுறான், அவனுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, அதனால் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறாங்க. அப்பா சாமி உங்ககிட்ட இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், இனிமேல் கிளம்பு அப்படிங்கிறாங்க. நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நல்லா இருப்பியா, எங்கன்னாலும் பாரியா, கிளம்பியா அப்படிங்கிறாங்க. நேராக கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி நான் போலீஸ்கிட்ட சொன்னேன், ஆனால் அவங்க வந்து முத்து சார்பாக தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறேன். என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க.
போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொன்னேன். தனிநபருக்கு எப்படி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நீங்கள் என்ன விஐபியா? இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டார். நீ தான் சொன்ன நடந்த பிரச்சனையை சொன்னால் நம்ம 2 பேர் தொழிலும் பாதிக்கும்னு சொன்னோம்ல, அதான் என்ன ஒன்றும் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதை தான் படித்து சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, வைக்காதீங்க, தேவையில்லை, வீண் அலைச்சல்னு நீங்கள் கேட்கல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் கொழு ஃபங்க்ஷனில் யாரை எப்படி கை நீட்டுவேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நீங்கள் பார்த்தீங்களாப்பா, என் மேலே என்னப்பா தப்பு இருக்குது? நான் சந்தோஷமாக இருந்தேன்ப்பா, என் செல் எடுத்து நொறுக்கிட்டு அதில் ஏட்டி குட்டி பேசினா கடுப்பாகவும் ஆகாதப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அது நீ எப்படினாலும் அது உங்கள் அண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. அண்ணிதான்ப்பா, அது பேசின வார்த்தைலாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சுப்பா, தான்ப்பா 2 விடு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி மன்னிப்பு கேளு அப்படிங்கிறாங்க. அப்பா கேளுடா அப்படிங்கிறாங்க. உடனே போகிறாங்க. டேய் மனோஜ், உனக்கும் முன்னாடிக்கும் மன்னிப்புடா அப்படிங்கிறாங்க. மன்னிப்பா, நான் அவன்கிட்ட பேச வரும்டா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவன் செஞ்சதை தப்புன்னு சொல்லிட்டு உணர்ந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கான். அதை இது பண்ணுங்கள், மீதி கொழு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நடத்தணும். ஒரு ஃபங்க்ஷன் இடையிலையும் விடக்கூடாது, அது வீட்டுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அது முத்துக்கு தெரியணுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. அவன் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும், இந்த மீனா அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் இந்த வீட்டில் நிம்மதி இருக்காதுங்க, அதெல்லாம் அவங்க வீட்டு விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, இந்த கொழு ஃபங்க்ஷன் நடந்ததே மீனா தான், மீனானலாம் நீங்கள் நடத்திட முடியாது அப்படிங்கிறாங்க. ஏங்க மீனாலாம் நடத்த முடியாதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ நடத்தி கிழிச்சிருவ, உன் வேலையே வந்து மீனா அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லுவே தவிர்த்து உன் தேவையை உன்னால் பூர்த்தி பண்ண முடியாது. இதில் மீனா இல்லாமல் நீ செஞ்சு கிழிச்சிருவ, இதெல்லாம் நம்புறதுன்னா என்ன வேலை பார்த்துட்ருக்க? முதல்ல சொல்ல கேளு. சின்னவங்க வந்து ஒரு சண்டை போட்டு புரிதல் இல்லாமல் இருந்தால் பெரியவங்க நீ சத்தம் போடணும். நீனே ஒரு சாதாரண ஒரு சண்டையே பெருசாகிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் முத்துட்ட எதுவும் பேச வரும்ல அப்படிங்கிறேன். அம்மா நீ எதுவும் பேச வேண்டாம், அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கான், அவனை மன்னிச்சிடுவான் அப்படின்ட்டே முத்து போடா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் முத்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ சொல்லுறதை நான் சொன்னோம்னு வச்சுக்கோ, ஓ மனசு தான் கஷ்டப்படும். நீ மனோஜுக்கே தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, பொது பிள்ளை யார் நினைக்கிற? இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து யார் மேலே தப்புன்னு சொல்லுவேன்? தப்பு 2 சைட்லேயும் தான் இருக்குது. முதல்ல தப்பு ரோஹிணி மேலே தான் இருக்குது. அந்த செல்லை வந்து தூளாக நொறுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கா, அதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அதில் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமாங்க? இந்த முத்துவோட மச்சினை வந்து ஏன் என்கிட்ட திருடின வீடியோ இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட திருடனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, பணம் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னு சொல்லி முத்து சொன்னால், முத்து என்ன அப்படிங்கிறாங்கப்பா, அவங்க ஏதோ உளறிட்டு கிடக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அங்கிள் அதெல்லாம் உளரலை, என்கிட்ட சிட்டி தான் சொன்னான் அந்த வீடியோ வந்து எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு அப்போ தான் தெரியுது, ஓ சிட்டி தான் ரோஹினிட்ட சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ரோகிணி, சிட்டி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. திருதுன்னு முடிக்காங்க. எனக்கு தெரியாது, திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் வந்து முத்தோட அண்ணி தானே, அண்ணன் முன்னாடி தானே, நீங்கள் எல்லாம் பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, நான் சின்னத்தனமாக ஒரு வேலை பார்க்குறாரு உங்கள் குழந்தை, அந்த மீனாவோட தம்பி உங்கள் அத்தைக்கிட்டே பணத்தை திருடிட்டு இந்த மாதிரி ஏமாத்துறாரு, அந்த வீடியோ வந்து முத்து செல்லில் இருக்குது, அதை எப்படியாவது வெளியிடுன்னு சொன்னார். நான் வெளியிட பார்த்தேன், அதுக்குள்ளே அந்த செல்லு கீழே வந்து ஒதுங்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா ரோஹிணி சொல்லுது அப்படிங்கிறப்பா, அந்த பிள்ளை ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, ஆதாரம் வந்தால் பேச சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர் அங்கிள், அது நொறுங்கணுன்னு முத்து பேசிகிட்ருக்காரு, அந்த வீடியோ மட்டும் எடுத்து நான் வைரல் ஆகியிருக்கணும், அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும் இந்த மீனாவோட மானமும் முத்தோட மானம் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரோகிணி, ஒரு அளவு தான் உங்களுக்கு சரியா, நான் இந்த வீட்டில் வாழ வந்த பிள்ளை பொறுமையாக இருக்குன்னு பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, ஓவராக பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா முடிய ஆஞ்சி விட்ருவோம், ஆஞ்சி வேறு யார்ட்டையும் வச்சுக்கா சரியா, என் தம்பி என் குடும்பத்தையே தேவையில்லாமல் இழுத்து பேசின வச்சு அவ்வளோதான், உனக்கு என்னடி தெரியும் என் தம்பி பற்றி, என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உன் குடும்பம் பெரிய ஜமீன் குடும்பம் அப்படிங்கிறாங்க விஜயா. அத்தை எங்கள் குடும்பம் ஜமீன் குடும்பம் இல்லை அத்தை, சாதாரண குடும்பம் தான், நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தான், எங்களுக்கு மானம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மானம் இருக்கிறவங்க தாண்டி எங்கள் வீட்டில் வந்து பைக்கு திருட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், ஆமாம் ஒரு பைக்கு திருட்டு போயிட்டாங்கன்னா அதே சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லிகிட்டே தான் இருப்பேன்டா, அது என் வீட்டு பொருள்டா அப்படிங்கிறான், அது வாங்கினது நான் அப்படிங்கிறாங்க. நீ இந்த வீட்டில் தானே இருக்க, நான் எப்படி உனக்குலாடா வரணும், நீ அந்த வீடியோவை நீ அடிக்க காரணமாக இருக்க, ஏன் அந்த வீட்டில் திருட்டு போனான்னு ஒருத்தன் திருட்டு போனானோ அவன் உனக்கு தானடா வரணும் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவர் எங்கே சும்மா இருந்தார், அதுக்கு தான் மீனா தம்பி கையை ஒடிச்சார் அப்படிங்கிறாங்க. அதுதானே ஏங்க பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா வருது, ஏன் ஒடிச்சான்னு கேட்கும்போது உங்களுக்கு பதிலே சொல்லலை, இப்போ உங்களுக்கு படம் கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, நீ எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறதால நான் உண்மையிலே அர்த்தம் இருக்கும், இது என்ன தான் நடந்துச்சு அதை உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்பா சத்யா வந்து சரியில்லாமல் அங்கே அலைஞ்சாம்பா, அது போக ஏற்று பேசினேன், கோவத்தில் ஒரு போடு போட்டேன், அது கை நொறிஞ்சிருச்சுப்பா அவ்வளோதான், மற்றபடி இந்த வீடியோவுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. அங்கிள் வந்து சும்மா சொல்கிறாரு அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணிக்கு அவர் சிட்டி கால் பண்ணிகிட்டே இருக்கார், கால் வருது. ரோகிணி சொல்லு கால் வருது பாரு அப்படிங்கிறாங்க. சிட்டியில் அடிக்கான்னு சொல்லிட்டு முடிச்சுட்ருக்காங்க.
உடனே முத்துக்கு தெரியுது, ஓ ஒரு வேளை தேவையில்லாத பணம் இருக்கும், அதுக்குள்ளே திருதுன்னு முழிக்கணும்னு சொல்லிட்டு செல்லை பிடுங்குறாருப்பா. இதை பாருப்பா, சிட்டின்னு போட்டு பதிஞ்சு வச்சுருக்கா, லவுடு போடுறேன் கேளுப்பா அப்படின்ட்டு லவுடு போடுறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்ன அந்த செல்லில் வீடியோ எடுத்து ஃபைனலாக ஆக்ட் பண்ண சொன்னேன், இன்னும் ஆக்கல, என்ன தான் செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து ஹலோ அப்படிங்க, முத்து டிஸ்டம்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. யாருண்ணே அப்படிங்கிறாங்க. ரோகிணின்னு நினச்சிட்டு பேசுகிறேன், அங்கே என்ன ஆண் குரல், ஆனால் முத்து குரல் மாதிரியே தெரியுது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் வந்து ரோகிணியை வந்து இது பண்ண தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. அது தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி தெரிஞ்சுன்னா மைனி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு எனக்கு இது பண்ணி விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவன் டேரெக்டாக நம்மகிட்ட வரமாட்டான், ஏன்னா உள் வீட்டு ஒரு ஆளையே மாட்டும் போது நம்மளோட எப்படி வருவான் டேரெக்டாக அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதானே, இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலை. ரோகிணி ஒரு பதிலும் சொல்லலை, என்ன செய்யணும்னு தெரியல. சரி பார்ப்போம், நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எப்பா சிட்டிலாம் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டில் உள்ள வீடியோலாம் எடுத்து அனுப்ப சொல்கிறான், அந்தளவுக்கு இந்த பிள்ளை வேலை செய்யுது சிட்டிக்காக அப்படின்றாங்க. சிட்டிக்காகலாம் வேலை செய்யலை, எங்கள் ஆண்டியை ஏமாற்றி நீங்கள் நகையை பறித்து பணம் பறிக்கணும்னு நினைக்கிங்க, அதை நான் காட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இது இவ்வளோ வேலையும் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு சிட்டியே ஒரு அயோக்கிய பையன், அவங்ககிட்ட நீ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறனா நீ எப்படி இப்படி ஆள் என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. என்னடி வாய்க்கு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க மீனாட்ட விஜயா. இங்கே பாரு விஜயா, உனக்கு என்ன கருத்து சுதந்திரம், உனக்கு என்ன இது இருக்கோ அதே சுதந்திரம் வந்து மீனாவுக்கு இருக்குது, அவள் எதை வேணாலும் பேசுவாள் சரிதானா. அதே மாதிரி இந்த ரோகிணி பிள்ளை பேசுனா மறுத்து பேசுகிற உரிமை இருக்காக்காண்டி மீனாவை மறுத்து பேசாத அப்படிங்கிறாங்க. அத்தை எதனாலும் சொல்லுங்கள், வைங்க, என்ன நான் பொறுத்துப்பேன், எங்கள் வீட்டையோ யாரையோ பேசும்போது நான் பொறுத்துக்க முடியாது, அதுவும் ரோகிணி பேசும்போது நான் பொறுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. எனக்காவது ஃபேமிலின்னு ஒன்று இங்கே இருக்குது, உங்களுக்கு கண்ணார தெரியும். ரோகிணிக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா அத்தை? எனக்கேண்டி தெரியாது, அவங்க ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இது வெறும் சினிமா கதை மாதிரி தான் இருக்குது, எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க மலேசியாவில் இருக்காங்க, மலேசியாவிலேருந்து ஜெயிலில் இருக்காங்க, எனக்கு அம்மா கிடையாது, எங்கள் சித்தி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது, சொத்து பூரா எனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க அப்பாவுக்கு 2ஆம் தரம் குழந்தை பிறந்தா வந்து அந்த குழந்தைக்கு பங்கு வராதா? ஏன் 2வது எங்கள் அம்மா இறந்த பிறந்தான கல்யாணம் முடிச்சிருக்காங்க, சட்டப்படி அந்த மனைவிக்கும் பங்கு வராதா? இவ்வளோ இருக்கும்போது இதெல்லாம் படமாக தான் தெரியுது அப்படின்னோடனே விஷயத்துன்னு முடிக்காங்க. ஒருவேளை மலேசியாவில் உள்ள சொத்து எல்லாம் வந்து 3 பங்காயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன அந்த மீனா உடம்பிட்டு இருக்கா, நீ அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வந்த தெருவும் அடுத்த தெருவும் பூவுக்கு தான் தெரியுமா தவிர்த்து வேறு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ரோகிணி, எனக்கு ஒன்றும் தெரியாது உங்களை மாதிரி போய் சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடி போய் சொல்லிட்டா, என்ன போய் சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. அப்பா இதுக்கு மேலே என்ன என்னால் பொறுத்துருக்க முடியாதுப்பா, எண்ணி என்ன வேணாலும் யார் பேசினாலும் நான் பொறுத்துப்பேன், மீனாவையோ உங்களையோ யாரும் பேசினா பொறுத்துக்கிட்டுருக்குன்னு அவசியம் இல்லைப்பா. ஏம்மா நீ என்னத்தம்மா ஃப்ராடு விடலை, நீ எல்லாமே ஃப்ராடு தான் அப்படிங்கிறாங்க. முத்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. என்னது வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதங்க, நீ வந்து இல்லாத வீடியோவே இருக்கும்ப அப்படிங்க. முத்து உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏன் வித்யாவுக்குமே தெரியும், வித்யாவை கூப்பிடுங்க, வித்யா அங்கே தான் இருக்கா, வித்யா அங்கே வா, அந்த வீடியோ பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறப்பா இவங்க 2 பேருமே கூட்டுக்கலவா, நீ 2 பேருமே ஆமாம்பாங்க அப்படிங்க. முத்து நீங்கள் ஏமாத்தாதீங்க, அந்த வீடியோவில் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நான் தான் உடனே அனுப்புனா இந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் கட்டக்கூடாது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு நான் சொல்லும் போது தான் நீங்கள் டவாரு நீங்களும் மீனாவும் ஓடி வரையில் செல்லு விழுந்துருச்சு, இல்லைன்னா உங்கள் லட்சணம் தெரிஞ்சிருக்கும் முத்து அப்படிங்கிறாங்க. டேய் முத்து என்னடா நடக்குங்க அப்படிங்கிறாங்க. எப்பா அந்த வீடியோ பெரிய எதுவும் இல்லை, 2 பேரும் பேசி செய்கிறாங்க, விடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, என்கிட்ட எந்த போய் நீ சொன்னது இல்லைன்னு நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எதை செஞ்சாலும் நன்மைன்னு சொல்லுவீங்களாப்பா, அந்த நன்மையில் தான்ப்பா இது நடக்குது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஏதோ ஒன்று முத்து மறைக்கிறான், இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சரி அதை குடும்ப நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சி நம்மளை அப்படியே இது பண்ணி சரி விடுங்க, இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்க ரோகிணி விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் இது விடுது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ வளர்த்துட்டே இருக்க, விடுங்கன்னா விடுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி விடுறன்ட்டு இருக்காங்க. இங்கே விஜயா, பார்த்தியாம்மா என்ன நடந்தாலும் அந்த முத்தை தான் வந்து அவர் பெருசாக பேசிகிட்டு இருக்காரு, வீட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த மீனாவுக்கு எவ்வளோ திமுரு, உனக்கு பதில் பேசுதா, அந்த சுருதி மாதிரியே நீ வச்சு நடத்துமா, சுருதியை பார்த்தியா, அவள் அரேஞ்ச் வேறு ஏன் அரேஞ்ச் வேறுன்னு சொல்லிட்டு தனியாக எனக்கால அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க 2 பேருமே நல்லா பேசுகிறாங்க, உங்களை தான் வந்து அவங்க டம்மி ஆக்குறாங்க, நீங்களாம் முதல்ல அவங்க நல்லா பேசிப்பாங்க, மீனாக சமைச்சு கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, அந்த சுருதி கூட கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறது, பண்டம்லாம் கொடுக்குறது, எல்லா வேலையும் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ எனக்கு தெரியாமல் இவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்களா, இந்த வேலையை மீனா தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா மட்டும் இல்லை ஆண்டி, சுருதியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, சுருதி உங்களை சுத்தமாக மதிக்கிறதும் இல்லை, மீனாவும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க, ஏன் ரோகிணி என்னை பற்றி ஏன் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையை தானே சொல்கிறேன், நீங்களும் மீனாவும் பேசத்தானே செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் பேசத்தான் செய்வோம், எனக்கும் மீனாவுக்கும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் உரிமை இருக்குது, நான் பேசத்தான் செய்வேன், மீனாவும் முத்து தான் சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து
நீங்கள் 2 பேரும் பேசினா சந்தோஷப்படுவாருன்னு முத்து சொன்னாங்க. அத்தை நீங்கள் என்கிட்ட பேசணும்னா சந்தோஷப்படுவாங்கன்னு மீனா சொன்னாங்க. சரி ரைட்டு அவங்க சொல்லுறத கேட்பேன்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் ஒரு நாடகத்தை போட்டேன். மற்றபடி நான் அவங்கள்ட்ட பேச தான் செய்வேன். ஏன்னா அவங்க நல்ல கேரக்டர், யாரையும் பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் கெடுத்து பேச மாட்டாங்க. அதனால் எனக்கு அவங்கள பிடிக்க தான் செய்யும், பேச தான் செய்வேன். அது யாரையும் சொல்லியும் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நல்லவங்க தான், யார் பொருளையும் திருடுறவங்க கிடையாது, திருடி பொய் சொல்கிறவங்களும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் ஸ்ருதி உங்கள் வீட்டில் வந்து மீனா நகையை திருடலையா அப்படிங்க. அத்தை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்கல. ஆனால் இந்த வீட்டில் திருடி மாட்டினவங்க நீங்களும் மனோஜ். ஆனால் நீங்களே வக்கனையாக பேசிகிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் பெரிய யோக்கிய கழுத மாதிரி. உண்மையிலே நீங்கள் வந்து இந்த வீட்டில் திருநவங்க தானே அப்படிங்கிறாங்க. விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல. இந்த பிள்ளை இப்படி டான்னு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி விடுமா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை ரோகிணியை கரெக்டாக இருக்க சொல்லுங்கள். மீனாவை ரொம்ப திறந்தாழ்ந்து பேச வேண்டாம். அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மட்டும் குறைஞ்சவங்கள தவிர்த்து வேறு என்னதில் குறைஞ்சவங்க, எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு தான். அவங்கவுங்க உழைச்சி சாப்பிடுதாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து என்கிட்ட பேசக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாதுன்னா மீனா பேசணும்னு எந்த தப்பும் இல்லை. ஒரு செல்லில் ஒரு வீடியோ இருக்குன்னா அவங்க பர்சனல், அதை வந்து அவங்கள்ட்ட கேட்காம எப்படி இந்த ரோகிணியும் வித்தியாவும் எடுக்கலாம்? அதுவே பெரிய தப்பு. முத்து நீங்கள் பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், என் செல்லை வந்து என் அனுமதி இல்லாமல் எடுத்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. பலகுரல் இது நீ முதல்லே சொல்லியிருக்கலாம், நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறேன். ஆமாம் முத்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஏதாவது தொழில்நுட்பத்தை வச்சு அந்த வீடியோ எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. எம்மா பார்லரு அதில் வீடியோ நான் தான் மாட்டுவேன், வீடியோ ஆல்ரெடி இல்லை சரிதானா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா ஆண்டி அந்த வீடியோவில் தான் இருந்துச்சு அப்படிங்கம்மா. விடு, அந்த 1,00,000 வந்துருச்சு. என் வீட்டுக்காரே அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான், ஒன்றும் பண்ண முடியல விடு. அடுத்தாப்புல ஏதாவது ஒரு வகையில் சிக்குவாங்க. இந்த முத்து என்ன இப்படியே இருந்துட்டு போகிறான், கண்டிப்பாக குடிப்பான், என்னத்தையாவது பண்ண தான் செய்வான். இல்லை மாடியில் தான் பணம் சேர்த்து அந்த வீடு கட்ட போகிறானா? ஒன்றும் கிடையாது. இந்த வீடு என்றைக்குமே நீ தான், எனக்கு அப்புறம் என் வீடு மனோஜுக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் வீடு என்னைக்கு தான் என் பேரில் வரப்போதோ அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் நீ சம்பாரிச்சு மட்டும் கொஞ்சம் ஒரு நல்ல லெவலுக்கு போடா, நான் வீட்டையும் என் பேர் எழுதி வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி நீ ரூம் ரெஸ்ட் எடு, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்புறாங்க. டே மனோஜ் ரோஹிணி மனசு கஷ்டப்பட்டுருவோம், அவட சந்தோஷமாக பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சரியான கோபமாக இருக்காங்க. விஜயா வந்தோடனே விஜயாவுக்கு பலாருனாங்க தாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. நொன்னங்க சாதாரண முடிய வேண்டிய கதையை நீ பெருசாகிக்கிட்டு இருக்க. 2 மருமகமாருக்குள்ள சண்டை, பையனுக்கும் மருமகளுக்கும் சண்டைனா நீ வந்து சத்தம் போட்டு விடுங்கன்னு சொல்லணும். அவங்க போலீஸுக்கு போகிறாங்க, நீ போவாங்க, என்னதான் நடந்துகிட்டு இருக்குது வீட்டில் அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த முத்து மீனா அந்த வீட்டில் இருக்கிற இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா வரா நீ பண்ணிக்கிட்டுதுன்னு வச்சுக்கோயேன், எங்கள் அம்மாவை வர சொல்லி என் பங்கை வந்து என்ன செஞ்சிருவேன், முத்துக்கு மீனாக எழுதி வச்சுருவேன். அதுக்கப்புறம் வீடுன்னு சொல்லிட்டு நீ அலைய முடியாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி வேலையை என்றைக்கும் பார்த்துடாதாங்க அப்படிங்கிறாங்க. பாரு நீ வந்து இன்னும் பழைய மாதிரியே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா நான் இதை தான் செய்வேன், ஓவராக பண்ணால் இது தான் நடக்கும். அதுக்கு மேலே நீ எங்கே போய் கதறினாலும் ஒன்றும் நடக்காது. நீ மனசு சொல்லிட்டு வர, எனக்கு அப்புறம் வந்தால் உனக்கு தான் வீடுன்னு சொல்லிட்டு இது காமன் வீடு, நம்மளுக்கு அப்புறமும் இந்த பரம்பரை எல்லோரும் அனுபவிக்கிறது மாதிரி இருக்கணும். அதனால தான் மாடியை நான் வந்து மாடியில் முத்த ரூம் பெட்டுன்னு சொல்ல சொன்னேன். இல்லைன்னா தான் வந்து முத்துக்கு என்னால் கிராமத்துலேயோ இல்லைன்னா இடம் வாங்கி கொடுக்க முடியும், இல்லை வீடு வாங்கி கொடுக்க முடியாதா? நான் பணம் தரேன்னு சொல்கிறேன், லோன் போட்டுனாலும் தரேன்னு சொல்கிறேன், முத்து தான் வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த மாதிரி மனோஜோ ரோகிணி இருக்க போகிறதில்ல, அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு விஷயத்த உண்மையை சொல்கிறேன், என்னென்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே என்னதுங்க அப்படிங்கிறாங்க. அந்த ரோகிணி பொண்ணை சொன்னது பூராமே நம்பிட்டு இருக்காத, மீனா சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுறது எல்லாமே ஒரு கற்பனை கதை மாதிரி தான் தெரியுது. என்ன அதனால் நீ யோசிச்சுப்பார். அந்த பிள்ளை சிறுக நிறைய பொய்யை சொல்லுது, நானும் அதை நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அதை நான் உன்னை சொல்ல வேண்டான்னு தான் சொல்லலை. ஆனாலும் இன்னும் நீ வந்து அந்த ரோகிணி பிள்ளையை நம்பிக்கிட்டு இருக்கிறது சரியாக படலை அப்படிங்கிறாங்க. என்ன எந்த விஷயத்துலங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு விஜயா, நான் வந்து 19 சொல்கிறேன். நான் எதையாவது சொல்லி அந்த பொண்ணுக்கும் உனக்குள்ள விரிசலை உண்டு பண்ண விரும்பலை. இந்த வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனநிலை. என்ன இன்னும் கோழு ஃபங்க்ஷன் மீதி இருக்குது, அதை நடத்தணும். அப்போது ஒருத்தர் மனசாக வந்தாலும் விட்டு போகணும். நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தெரியாதவங்க வருவாங்க, அவ்வளோ பேர் உபசரிக்கணும். அது உபசரிக்க தவறணும் அப்படின்னா அதுவும் பெரிய பாவம் தான். அதனால் என்ன இது இருந்தாலும் பிறகு பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சிட்டிக்கு அங்கே சரியான கிடப்பு. ரோகிணிகிட்டேருந்து ஒரு பதிலுமே இல்லையேன்னு சொல்லிட்டு உடனே ரோகிணி சிட்டியை கால் பண்ணுறாங்க. சிட்டி அப்போ பேச முடியல, முத்து தான் அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசினார் அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியுது, என்னாச்சு அந்த வீடியோ அப்படிங்கிறாங்க. அந்த செல்லு சுத்தமாக நொறுங்கிருச்சு, அந்த வீடியோவே எடுக்க முடியாதுன்னு போச்சு, இன்னும் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ எதுக்குமே வேலைக்கு ஆகாதவ தானே அப்படிங்கிறாங்க. என்ன சிட்டி எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். ஒரு வீடியோ, அதுவும் உங்கள் வீட்டில் இருக்க செல்லு, அதை கூட எடுத்து நீங்கள் இது பண்ணணும்னா எப்படி இது பண்ண போகிறீங்க? நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை முடிக்கலான்னு பார்க்குறேன். தினேஷ் கூட இங்கே தான் இருக்கான் அப்படிங்கிறது. தினேஷ் கூட தான் இருக்கானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவன் நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம்,
என்ன இவனை வச்சு தானே நீங்கள் பாடிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டில் முத்தையும் மீனாவும் ஏதாவது வகையில் ஒரு அசிங்கப்படுத்தி விட்டுட்டு அந்த குடும்பத்தை விட்டு அனுப்பிடலாம். அந்த இப்படி ஒரு ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த சத்யாவை ரிமாண்ட் பண்ணி விடலான்னு பார்த்தேன். போகிற பக்கம் பார்த்தா அது சரியாக தெரியல. உன்னைய பற்றிய முழு தகவலையும் எடுத்துக்கிட்டு இதை ஒரு வீடியோவை போட்டு விட்டு போவோம். ஏன்னா இப்படி ஒரு ஃபேமிலியில் இப்படி ஏமாற்றிட்டு இருக்கான்னா யாராவது ஒரு ஆளுக்கு எங்கேயாவது ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க, இப்படி மோசடி குரூப்பை யாராவது அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. அப்போ நீ உள்ளேயும் போயிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக டிவி பேப்பர்லாம் வந்துடும், அந்த குடும்பம் நாரிடும். ஏன்னா முத்து அதுக்கப்புறம் இந்த சிட்டி மேலே ஆள்கிட்ட வச்சுட்டு கூடாதுன்னு வரும். ஏன்னா வீடியோ வெளியிட்டது நானாகவே இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதான் அவனை வர சொல்லியிருக்கேன். அவன்கிட்ட தான் நீ சம்மந்தம் கேட்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே பிஆடிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோஹிணி தயவுசெய்து நான் எதையுமே சொல்ல மாட்டேன், நான் கேட்குற பணத்தை மட்டும் நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்துரு அப்படிங்க. டேய் வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. ஓ இதெல்லாம் ஓன் ஏற்பாடு தானா அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அவர்கிட்ட நான் 30 லட்ச ரூபா கேட்டிருந்தேன், கேட்டால் ஒதுங்கிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த ரோஹிணி வந்து பயங்கர ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவளை பற்றி எல்லா உண்மையும் சொல்லு அப்படிங்கிறாங்க. எல்லா உண்மையும் சொல்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. இது எப்படி நான் நம்புறது அப்படிங்கிறாங்க. நான் வாங்க காமிக்கிறேன். அவங்க அம்மா சென்னையில் தான் இருக்கிறாங்க, அவன் பையனும் இருக்காங்க, கிராமத்தில் இந்த வீடு எல்லாத்தையுமே காமிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே காரில் கிளம்புறாங்க. இதான் அவங்க அம்மா வீடு, இதான் அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் எல்லாம் காமிக்கிறாங்க. கிராமத்து வீடையும் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து எல்லாமே வீடியோ பண்ணி வச்சுக்கிறாங்க. உடனே ரோஹிணி கால் பண்ணுறாங்க. ரோஹிணி ஒன்றை வச்சு நோ யூஸ் சதானா, எதுக்கு நீ பிரயோஜனப்படலை, அதனால் வந்து இப்போ ஒரு வீடியோ வெளியிடுதேன், என்ன முடிஞ்சால் நீனும் ஃபார்வேர்ட் பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. சிட்டி தயவுசெய்து எதுவும் பண்ணிடாதீங்க, லைஃபே முடிஞ்சிருவோம் அப்படிங்கிறாங்க. லைஃபே முடிஞ்சிருமா? நான் அந்த முத்தை அசிங்கப்படுத்தலாம், அவனை என்னத்தையாவது பண்ணலாம், இனி தொழில் பண்ண விடாமல் சங்கடப்படுத்தானா. அந்த சத்யா வந்து ஏன்ட்டே சாப்பிட்டு கிடந்தான், அவனையும் ரிமாண்ட் பண்ணி விடலாம், என்னத்தையாவது பண்ணலான்னு பார்த்தா செல்லை நொறுக்கிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லி கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் சரி வராது. எனக்கு பணம் பெரிய மேட்டர் இல்லை. இப்போ இவன் 30 கேட்குறான், எனக்கு கூட 10 தரணும்னா 20 தரணும்னு சொல்லி உன்ட்ட வாங்கணும்னு என்னால் முடியும். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை அந்த முத்து குடும்பத்துக்கும் நிம்மதி இருக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும், இந்த வீடியோவை என்ன செய்யணும், பயங்கர வைரல் ஆகணும். இப்போ நான் வைரல் ஆக்குறேன், அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாருக்குமே பயங்கர ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ரோஹிணி கோல ஃபங்க்ஷனுக்கு வராமல் நேராக வித்யா வீட்டுக்கு போயிடுறாங்க. வித்யாவிட்ட போய் உள்ளதை சொல்லிடுறாங்க. சிட்டி இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அப்போ நானும் கிராமத்தை பார்த்து போக வேண்டியதான், இங்கே இருந்தால் சரி வராது, முத்து ஏற்கனவே மேலே பயங்கர கோபமாக இருக்கான், உண்மை தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நானும் அவங்க கூட வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிராமத்துக்கே போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ரோஹிணி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. எல்லாருமே கோல ஃபங்க்ஷனுக்கு தெரியாமல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ருதியோட அம்மா வந்து ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. என்னடி அங்கே நடக்குது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த ரோஹிணி பக்கா ஃப்ராடா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னமா தெரியும், என்ன பேசுகிற, ரோஹிணி இருக்காங்களா, செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. அதை எப்படி இன்னும் ஆன் பண்ணுவா, அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அனுப்புகிறாங்க. இதை பார்த்து ஸ்ருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. உடனே முத்தை நைஸாக கூப்பிட்றாங்க. முத்து இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. முத்து இதை பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கும்போது ரவி என்ன ஸ்ருதி முத்துட்டு காமிக்க அப்படிங்கிறாங்க. இதை பாரு ரவி அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு என்ன ஸ்ருதி இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் ரோஹிணி வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க, இந்த ஃப்ராடுத்தனம் வீடியோவாக வந்ததுனால ரோஹிணி வந்து தலைமுறை ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது நம்ம அண்ணியா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணியே தான் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.